ஹாய் வணக்கம். நான் நினைக்கிறேன் ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் லைவுக்கு வரோம். இந்த எஃப்னா விசிட் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கதையை பற்றி இந்த 3 வருஷம் கழிச்சு யோசிக்கல ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருக்குது. அப்ப அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்றதுக்காகத்தான் இந்த லைவ். எஃப்னா விசிட் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம் 2012ஆம் ஆண்டு. என்னுடைய நண்பன் தினேஷாந்த், அஜந்தன், ரஜீவன் இப்படி ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு வெப் டிசைனிங் செமினார், சுதர்ஷன் சார் நடத்தின வெப் டிசைனிங் செமினாருக்கு போயிருந்தோம். அப்படி அங்கே போன இடத்துல தான் இந்த வெப்சைட் சம்பந்தமான ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்தது. நாங்கள் வெளியில் சாதாரணமான வளமையான கல்வி முறையில் கற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் வெப் டிசைனிங்ன்றது 2012ஆம் ஆண்டு அது புதுசாக இருந்துச்சு. அந்த செமினாருக்கு போனோன்னா நண்பன் தினேஷாந்துக்கு அதில் ஒரு விருப்பம் வந்துட்டு இப்போ நாங்கள் வெப் டிசைனிங் படிப்போம்னு சொல்லி சொன்னான். சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் வெப்ஸ்டார் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் போய் நாங்கள் வெப்சைட் படிக்கிறதுக்காக இணைஞ்சு கொண்டோம். அப்போ என்ன மாதிரி வெப்சைட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசினோம். அப்படி பேசின டைமில் எனக்கு ஒரு டூரிசம் சம்மந்தமான ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்போ அது நண்பன்கிட்ட சொன்னேன். தினேஷாந்த் எனக்கு ஒரு வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஒரு சைட் ஒன்று செய்திருந்தேன். 2012 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அண்டு நாங்கள் அதை லான்ச் பண்ணினோம். அந்த வெப்சைட்டை கிறிஸ்மஸ் அண்டு நாங்கள் லான்ச் பண்ணினோம். அப்போ அதுக்கப்புறம் 2 வருஷம் செம்மையாக போய் கொண்டிருந்தது. எனக்கு என்னுடைய வளர்ச்சியிலுமே முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தாட்ஷா, டெலிஸ்டா அப்படியான ஒரு சில நண்பர்களும் அதில் இணைஞ்சு கொண்டாங்க. இப்போ அவங்க அதில் மோஸ்ட்லி தாட்ஷா வந்து அதிகமாக போஸ்ட் போடுவாங்க. அப்படி போட்டு கொண்டு வரைக்குள்ள அந்த பேஜ் வந்து சும்மா ரீச் ஆகிட்டுது. யாழ்ப்பாணம் சம்மந்தமாக என்ன விஷயம் தேடினாலும் அங்கோட ஜெஃப்னா விசிட் தான் முதலாவதாக வரும் என்ற அளவுக்கு அது இருந்துச்சு. அப்படி வளர்ந்து கொண்டு போய் 2014 கடைசிகளில் தவிர்க்க முடியாத காரணம் நாட்டினுடைய பாதுகாப்புன்னு சொல்லி இந்த வெப்சைட்டோட சேர்ந்த கோஸ்டிங் கொடுத்துருக்கக்கூடிய, டொமைன் கொடுத்துருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அதோட 2 வருஷம் அந்த வெப்சைட் சம்மந்தமான எந்த தொடரும் இல்லாமல் போக டொமைன் எக்ஸ்பயராக அந்த சைட் அப்படி இல்லாமல் போயிட்டுது. அப்புறம் நாங்கள் பேஜை கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தோம். பேஜை கண்டினியூ பண்ணி 2018ஆம் ஆண்டு நாங்கள் பேப்பர் நியூஸ் கொடுக்குறோம். ஜெஃப்னா விசிட்டில் பேப்பர் நியூஸ் ரீட் பண்ணுறோம். காலையில் ஒவ்வொரு நாளும் எழும்பி 3 பேப்பர் வாசிப்போம். அப்படி வாசிச்சு கொண்டு வரைக்குள்ள ஒரு நிறுவனம், மீடியா நிறுவனம் ஒன்று தங்களுக்காக வாசிச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. சின்ன ஒரு இன்கம், ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும். மீடியா சைட்டில் ஏதாவது நாலேஜை வளர்த்து கொள்ளணும்ன்றதுக்காக நாங்கள் அதை செய்தோம். அதுக்கப்புறம் அது சின்ன சலரியும் கூட்டிகிட்டு வந்துச்சுது. ஒரு கணிசமான அளவு வரைக்குள்ள இன்னொரு நிறுவனம், அந்த நேரத்தில் அந்த நிறுவனத்துக்குரிய பேர் பெருசாக தெரியாது, ரேடியோ தெரியும், டிவியை பெருசாக தெரியாமல் இருந்துச்சு. அந்த நேரங்களில் போய் வாசிச்சு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அங்கே செய்திருந்தோம். அங்கே பேப்பர் நியூஸ் செய்திருந்தோம். ரீச் கொஞ்சம் அந்த டிவிக்கு அப்போ கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. அந்த நேரங்களில் கொஞ்சம் வளர்ந்து இப்போ கொஞ்சம் ரீச் ஆகக்கூடிய டைமில் இப்போ நாங்கள் திருப்ப எங்கட பேஜ் எடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக ஒர்க் பண்ணினோம். இந்த பேஜுக்கு நடந்த சம்பவம் என்னுடைய நண்பன் ரகு தெரியும் எல்லாருக்கும். இந்த பேஜ் வளர்றதுக்கு அவனும் ஒரு ரீசன். அவன் வந்து இத்தாலியில் போய் இந்த பேஜில் ஸ்ட்ரீட் வியூ, அதாவது வீதிகளை எல்லாம் வீடியோ எடுத்து கடைகளை காட்டி அப்படி போட்டாங்க. அது ஒரு ப்ரைவேசி இஷ்யூ ஆக்கி பேஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த பேஜ் கைக்கு வரையில எங்கட கையில் இருக்கும், ஆனால் அது விசிபிள் ஆகாது. இந்த தம்பி தனு இதை ட்ரை பண்ணி மேக்சிமம் ஒரு எஃபர்ட் போட்டு நல்லா எடுத்துட்டோம். அப்போ எடுத்தது ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களோட பயிரோணுமெண்டு நினைச்சு கொண்டிருந்தாங்க. அப்படியே நாளை கடத்தாமல் ஒரு சின்ன ஒரு லைவ் ஒன்றை போட்டு இதை இந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு போக இருக்கிறேன். அதோட இவ்வளோ காலமும் எங்களோட துணையாக இருந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பேஜை எப்படி எல்லாம் உங்களால் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.